லாகின் பண்ணிங்க. ஸோ பவர்ஹவுஸ் போர்ட்டல்லேருந்தே நம்ம பவர் பேஜஸுக்கு மைக்ரேட் ஆகிக்கலாம். ஸோ அந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ளே உங்களுக்கு பவர் பிளாட்ஃபார்மில் உள்ள முக்கியமான 3 ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ 3 சாய்ஸ். ஸோ உங்களுக்கு பவர் பேஜஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணி இந்த பவர் பேஜஸ்குள்ளே வரீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கேட்கும். ஸோ கெட் ஸ்டார்டடை கொடுத்துருங்க. ஸோ ஓகேவா, இது வரைக்கும் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் டெல் அஸ் லிட்டில் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை பற்றி நம்ம வந்து வாய்ஸ் கமாண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல. விச் இண்டஸ்ட்ரி ஆர் யூ கிரியேட்டிங் வெப்சைட் ஃபார்? இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் வெப்சைட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் ரிலேட்டட் வெப்சைட்டு தான். ஸோ அதில் நீங்கள் பர்டிகுலராக இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்க? ஸோ எஜுகேஷனா, ஃபைனான்ஸா, ஸோ கவர்மெண்ட்டா, ஸோ ஹெல்த் கேரா, ஸோ மேனுஃபேக்சரிங்கா, ஸோ நிறையா இருக்குது. நான் அதரும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எஜுகேஷன் பேஸ்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்மளது வந்து எஜுகேஷன் பேஸுங்கனால எஜுகேஷன் பேஸ்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். எஜுகேஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே சி மோர் சஜஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் போர்ட்டல், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம எஜுகேஷன் பேஸ் சொன்னதுனால இதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா. இல்லை உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறேன், எஜுகேஷன் அகாடமி, லைக் பைஜூஸ். ஸோ பைஜூஸ் மாதிரி ஒரு வெப்சைட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அதை நான் டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த ப்ராம்ப்டை கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள், நமக்கு அதுவே ஒரு நேமை வந்து கொடுத்துருச்சு. ஸோ பிரைட் லேர்ன் அகாடமி. நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நேமை வந்து நான் மாற்றிக்க போகிறேன். என்ன மாற்றிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய நேமில் சன்மார் அகாடமி. இல்லை எஜுகேஷன் என்ன கொடுத்தேன், இல்லை எஜுகேஷன் அகாடமி லைக் பைஜூஸ். நீங்கள் வேறு மாற்றுங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் அந்த நேமில் நான் வந்து அகாடமியை க்ரியேட் பண்ணிக்கிறேன். டபிள்யூடி தமிழ் அகாடமி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட்டுக்கு மேலே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா கூட அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறது 3 தான். ஆமாம், இந்த மெயில் ஐடியில் மொத்தமாகவே பவர் பேஜஸ்க்குள்ளே 3 வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா என்வரான்மெண்ட்டை மாற்றணும். ஸோ என்வரான்மெண்ட் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு 3 தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதுக்கும் என்ன பண்ணிக்கிறேன், டிவி தமிழ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா காட்டும், அந்த நேமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அவைலபிளாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா powerappsportal.com அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கஸ்டமைஸ்டு யூஆர்எல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஹோஸ்டிங் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சைட் லாங்குவேஜை செட் பண்ணிக்கங்க. சைட் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாகவே அதுதான் இருக்குது, வேறு லாங்குவேஜே அவைலபிளாக இல்லை. ஸோ அவ்வளோதான். நான் என்ன பண்ணிக்கிறேன், எங்கள் நேம் மாற்றணும்னு பார்த்தேன்னா, ஸோ இப்போ நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ
ஸோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுடைய வெப்சைட்டோட லே அவுட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஃபைல் பண்ணல அதுதான் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கல, அப்டேட்டே பண்ணல இன்னும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களோட வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்தடுத்த பேஜில் இருக்கும் இல்லையா, வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும். அபவுட் அஸ் வேணும், கோர்சஸ் வேணும், ஏன்னா எஜுகேஷன் பேஸ்ட் அகாடமி, டியூட்டர்ஸ் வேணும், அப்புறம் FAQ, கான்டாக்ட் அஸ், ஸ்டூடெண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அவங்களே ஒரு இது கொடுத்துருக்காங்க, டெம்ப்ளேட்டாக உங்கள் விருப்பம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதில் இருந்தது, ஸோ அதையே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 3x3 வந்துருச்சு காமன் பேஜஸ். ஸோ டன்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே இந்த ஸ்டுடியோவோட இது வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோங்கிறதுனால நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ கடைசியாக ப்ரீவியூ. ஸோ இங்கே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ முன்னாடி வந்து பிரைட் லைன் அகாடமின்னு வந்திருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம என்ன கேட்டோமோ அது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம கேட்ட வெப்சைட்டு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதில் போய் எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஸோ இதில் இப்போ நமக்கு கஸ்டமைஸ்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோபைலட் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கோபைலட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் கோபைலட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோபைலட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, நானே எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, ஃபுல் பேஜுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கொடுத்த நேம் உங்களுக்கு இப்போ சூட்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் மவுஸ் கர்சரை கொண்டு போனீங்கனாலே எடிட் சைட் ஹெட்டர்னு வரும். அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேமை இங்கேயே மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்ற போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த வெப்சைட்டுக்கான லோகோ இங்கே இருக்கு இல்லையா, நம்ம வெப்சைட்டுன்னு ஒரு லோகோ இருக்கும், கண்டிப்பாக வச்சுருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், லோகோவை நான் வந்து இப்போது இன்டர்நெட்லேயே போயிட்டு லோகோவை நான் எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், கூகுளில் போயிட்டு என்னோட வெப்சைட்டோட நேமை கொடுத்துட்டு லோகோன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன்.
என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேம் இருக்கிற மாதிரி ஏதாவது லோகோ இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோவை வந்து போய் கேன்வாவில் போய் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். லோகோ அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது பண்ணியாச்சா? ஸோ லோகோவை சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா சைட் லோகோன்னு இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் இது எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை சைட் லோகோவே தேவையில்லை நினச்சிக்கலாம், டிசேபிள் பண்ணிட்டு விட்டுடலாம். நம்ம விருப்பம் தான். இதில் நான் லோகோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இங்கே இருக்குது. அது மூலிமா நான் லோகோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஃபோல்டர் போய்க்கிறேன். லோகோ இருக்குது. லோகோவை நான் ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்தது வேறு ஒரு ஃபார்மெட். ஆக்சுவலாக இங்கே என்ன லோகோ எடுத்துக்குதுன்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎம்பி, கிஃப், பிஎன்ஜி. ஸோ இந்த ஃபார்மெட் தான் எடுத்துக்குது. நான் அதனால் மறுபடியும் போயிட்டு அந்த ஃபார்மெட்டில் எதாவது இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதில் வர்றது எல்லாமே வெப் ஏபிஐ ஆப்ஷன் தான் வரும். அதில் இமேஜ் இருக்கும், அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். கிஃப் இமேஜாக எடுத்துகிட்டு அதை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் இமேஜ் அங்கேயே இருக்கும். ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமைஸ்டு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லோகோ தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் லோகோவை ரெடி பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வெப்சைட் பெட்டராக இருக்கும். ஆமாம். அப்லோட் பண்ணியாச்சா? அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஆல்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் HTML CSSல இமேஜ் அப்லோட் பண்ணும்போது ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை இமேஜ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகலை, இமேஜ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த இடத்துல இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவி தமிழ். ஸோ என்னோடய வெப்சைட் நேம்லேயே அந்த லோகோவுக்கு ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட், இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒருவேளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடத்துல இமேஜ் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ திரும்ப அந்த இடத்துல இமேஜை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா என்ன இமேஜ் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது.
நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அதை கொடுக்குறோம். ஸோ அடுத்தது ஸ்டைலிங் போயிடுங்க. ஸோ ஸ்டைலிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் பேக்ரவுண்ட். ஸோ ஹெட்டர் பேக்ரவுண்ட் இதுதான் ஹெட்டர் பேக்ரவுண்ட். ஸோ எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ப்ளூ கலர் வேணாம், இன்னும் எனக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு நீங்கள் கலரை மாற்றிக்கலாம். இப்படி போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கலர் மாறிடும். முதல்ல என்ன பண்ணணும், இந்த பிராண்ட் கலரில் போயிட்டு பர்டிகுலர் கலரை சூஸ் பண்ணணும். அப்புறம் ஹெட்டர் பேக்ரவுண்டில் இதை சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஒரு ஃபாண்ட்டு, சைட் நேவிகேஷன் ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ சைட் நேவிகேஷன் அப்படிங்கிறது இதுதான் சைட் நேவிகேஷன். டைட்டில் இங்கே இருக்குது. ஸோ அதோடைய ஃபாண்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள். காமிக்கலையா? பக்கத்துலேயே காட்டுது சார். உங்களுக்கு பெரிய நேம் காட்டுறதுனால கீழே காட்டுது, உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுது சார். அது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வெப்சைட்டை பொறுத்து இடம் மாறும். வெப்சைட் அந்த நேவிகேஷன் பார்ல இருக்கும், ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் மாறும் இருக்கும். இந்த நேவிகேஷன் பார் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக. இது ஹரிசாண்டலோ வெர்டிகலோ இருக்கா? நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் இருக்குது சார். ஓ, ஸோ இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபாண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ எப்பவுமே ஃபாண்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஃபாண்ட்டாக, அதுவும் போல்டாக இருக்கிற ஃபாண்ட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கொடுத்தாச்சு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஓவர் அவுட்லைன். ஸோ அவுட்லைன் அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் இன்னும் இதில் இன்னும் அட்ராக்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் கோடு கொடுத்து கோடை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிட்டிசன் டெவலப்பருங்கிறதுனால அந்த பக்கம்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம். ஸோ இப்போ இந்த சைட்டோட ஹெட்டிங்கை முடித்ததுக்கப்புறம் லே அவுட்டுக்கு போயிடலாம். ஸோ லே அவுட்டு நம்ம நார்மலாக 100% தான் இருக்கணும், அதை வந்து மாற்ற தேவையில்லை. ஸோ 100% அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சைட் ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது இங்கே சைட் ஹெட்டர் முடிச்சிட்டோம். ஸோ ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ கீழே இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே நமக்கு ஓகே, இந்த டெக்ஸ்ட்டு ஓகே அப்படின்னா விட்டுடலாம். எம்பவர் யுவர் லேர்னிங் ஜர்னி. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் இந்த பாடிக்குள்ளே டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ HTML CSSல HTML பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்கும், 6 ஹெட்டிங் இருக்கும். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஹெட்டிங் இருக்குது. ஸோ 3 மெயின் ஹெட்டிங் இருக்குது, 2 சப் ஹெட்டிங் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, ஸ்மால் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஹெட்டிங் 1ல் இருக்குது இது. இப்போ அடுத்தது எடுத்தோம்னா இது சப் ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ மூணாவது எக்ஸ்ப்ளோர் கோர்ஸ் எடுத்திங்கன்னா வெறும் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து அதோட லிங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய யூடியூப் சேனலுக்கு அது ரீடைரக்ட் ஆகணும் லிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு பேஜ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை கொடுக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல என்னுடைய ஓகே கொடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ப்ளோர் கோர்ஸ் அந்த பட்டன் இல்லையா உங்களுக்கு? உள்ளே இருக்கணுமே இல்லையா? உங்களுக்கு இருக்கா? ஸோ இங்கே நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் கோர்ஸஸை லிங்க்கை க்ரியேட் பண்ணால் எடிட் போயிட்டு இங்கே அந்த லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாக்கா இங்கே பேஜ், ஸோ எந்த பேஜை இங்கே கொடுக்கணும், நமக்கு இருக்கிற பேஜ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணணும், கோர்சஸ் அதான் கொடுக்குறோம். ஸோ கோர்சஸ் இங்கே லிங்க் பண்ணிட்டா போதும். ஸோ ஓகே கொடுத்துட்டு இங்கே போய் நான் கிளிக் பண்ணேன்னா நேராக அது கோர்ஸுக்கு போகும். ஸோ கோர்சஸில் ஒன்றும் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன், எம்டியாக தான் இருக்குது, அதனால் இது போகல. இதுவே நான் இங்கே என்ன பண்ணுறேன், லிங்க் டு யூஆர்எல் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஆக்சுவலாக நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா தான் வரும். இப்போ ஜஸ்ட் எடிட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இதை லான்ச் பண்ணும்போது நமக்கு அதோட அவுட்புட் வரும். ஸோ எடிட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போ உடனே நேவிகேட் ஆகாது. ஓகேவா? இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது எடிட் வரும் எல்லாத்துலேயுமே. அந்த எடிட்டில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், எடிட் கொடுத்துட்டு நீங்கள் யூஆர்எல்லும் கொடுக்கலாம், இல்லை லிங்க் டு பேஜும் கொடுக்கலாம். ஸோ லிங்க் டு பேஜில் உங்களுக்கு என்னென்ன பேஜ் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது என்ன பேஜ் இருக்கோ, ஸோ அந்த எந்த பேஜுக்கு போகணுமோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டைல் மாற்றணுமா, ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ, இப்போ 2 ஸ்டைல் இங்கே இருக்குது. ஸோ ப்ரைமரி செகண்டரி அதை கொடுக்கலாம். எது நல்லா இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இது எங்கே ப்ளேஸ் ஆகணும், அதுக்கப்புறம் இங்கே டிசைன் பண்ணணுமா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேடோ கொடுக்கணுமா, ஸோ லேஅவுட்டு, ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் டீட்டெயிலாக இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நீங்கள் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ண நினச்சாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரியே இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வெப்சைட்லேருந்து யூஆர்எல் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ். நீங்கள் அதே மாதிரி வெப்சைட்டில் இருந்தால் வெப்சைட்டில் கொடுத்துக்கலாம், இல்லை மீடியா லைப்ரரி அப்படின்னா நம்மளோடது, நம்ம ஓன் இமேஜ் இருந்ததுன்னா அந்த ஓன் இமேஜ் எடுத்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜை இங்கே போட்டுக்கலாம். ஸோ இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தோம்னா என்னுடைய ஸ்டாக் இமேஜ் நான் என்ன வச்சுருக்கணும், என்னுடைய இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜ் ஆல்ரெடி இங்கே நமக்கு
ஒரு 8 9 பேஜ் இங்கே அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு. எக்ஸ்ட்ரா பேஜ் வேணுனாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பேஜ் போயிட்டு இப்போ இதில் என்ன மாதிரியான பேஜ் வேணும், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பேஜ் வேணும்னா மேக்ஸிமம் எல்லா பேஜுமே இருக்குது. ரீசெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜை கிரியேட் பண்ணுறேன். ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நான் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இங்கே கொடுத்தோன்னே இங்கே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜை ஆட் ஆகும். ஸோ நம்ம எத்தனை பேஜ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் வந்து லிமிட்லாம் கிடையாது. ஆமாம், நீங்கள் ஒரு முறை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக பண்ணிங்கன்னா அது புதுசாக தான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ரீசெண்ட் ஹைலைட்ஸ் அப்படின்னு அதே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ கீப் இட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயும் நம்ம கண்டென்ட்டையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ரீசெண்டாக என்ன நடந்தது நம்ம வெப்சைட்டு நம்மளுடைய கம்பெனியில் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொரு நேவிகேஷன் பாரில் உள்ள ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அதர் பேஜஸை ரெண்டுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அக்சஸ் டினைடு, பேஜ் நாட் ஃபவுண்டு. இன்கேஸ் அங்கே டேட்டா இல்லைன்னா உங்களுக்கு பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வரும். ஸோ அக்சஸ் டினைடு அப்படின்னா நம்ம வந்து யூசர் அட்மினாக இருந்தால் அக்சஸ் கிடைக்கும், அட்மினாக இல்லைன்னா அக்சஸ் இருக்காது. ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே, நம்ம எதுவும் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ நான் டேட்டாவர்ஸ் கனெக்டிவிட்டி சொன்னேன் இல்லையா, ஆக்சஸ் டினைடுங்கிறது அட்மின் இல்லாமல் வேறு யாராவது லாகின் பண்ணால் ஆக்சஸ் டினைடு வரும். ஸோ நார்மலாக ஒரு வெப்சைட்டில் அதை வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு டேபிள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்டைலிங்கு கீழே லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பாரில் டேட்டான்னு இருக்குது. ஸோ டேட்டா பவர் ஆப்ஸ்லையும் பார்த்துருப்போம், ஒரு டேபிளை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, டேட்டா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் டேபிள் டேட்டா. ஸோ டேபிள் இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆமாம், அடுத்தது வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வியூஸு. ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கிற டேட்டா காட்டும் டேட்டாவர்ஸில். அடுத்தது ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்மும் ஆல்ரெடி இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பவர் ஆப்ஸில் பார்த்த மாதிரி அப்படியே அதை கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி இங்கே வந்துருச்சு இல்லையா. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் தேவைப்படும் ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக இது மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபார்ம்ஸு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செட்டப்புக்கு போயிடுங்க. செட்டப்பில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு ஸோ இங்கே நம்ம பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் எதுவுமே நம்ம தேவைப்படாது. கடைசியாக செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்கேன் ஸ்டேட்டஸ், ஸ்கேன் நாட் ரன். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது ஃப்ரீ அக்கௌண்ட், எஜுகேஷன் பேஸ்டு ஃப்ரீ ட்ரையலில் தான் இருக்கும். அதனால் இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுமானா ஒர்க் பண்ணாது. ஸோ அடுத்து 3 டாட்டை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோஸ், இதை நீங்கள் பவர் ஆட்டோமேட்டை இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோஸும் இது கூட கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ 4 பவர் பிளாட்ஃபார்மில் உள்ள 4 சர்வீஸையுமே நீ கொலாபரேட் பண்ணிக்க முடியும் ஒன்றோட ஒன்று. ஸோ அடுத்து பவர் பேஜஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் உள்ளே இருக்கும். அதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் சம்மந்தப்பட்ட அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம அதில் என்ன இருக்குது, டிஃபால்ட்டு லாங்குவேஜ் என்ன, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி வெளியிலே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பண்ணாதே இங்கே உள்ளே இருக்கும். சைன் கேட்டால் சைன் கொடுங்க. அடுத்து ரூட் பேஜஸ், சைல்ட் பேஜஸ்.
ஸோ என்னெல்லாம் இருக்குது உள்ளே இருக்கிற டீட்டெயில் எல்லாமே காட்டும். ஸோ உங்களுக்கு ஒன் கேஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த பேஜை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஸோ வெளியில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இங்கே எனேபிள் இருக்கும். அதே மாதிரி லிஸ்ட்டு நம்ம இதில் வந்து லிஸ்ட் இருந்ததுன்னா இப்போ தான் ஒன்று ஆட் பண்ண லிஸ்ட் ஒன்று, ஸோ அதுவும் இங்கே வந்துருச்சு. பேசிக் ஃபார்ம்ஸ் இருக்கா? ஸோ சில சமயத்தில் நம்ம ஃபார்ம்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைப்போம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அட்மிஷனே வச்சுங்க, ஒரு அட்மிஷன் பேஸ்டு வெப்சைட்டாக இருக்குது. ஸோ அட்மிஷன் வந்து 10ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் காட்டவே கூடாது. ஸோ அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை அதை டெலிட் கூட பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த அட்வான்ஸுக்குள்ளே தான் போய் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மல்டி ஸ்டெப் ஃபார்ம் இருந்துன்னா காட்டும். அதுக்கு அடுத்தது சைட் செட்டிங். ஸோ சைட் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் அங்கே நடந்திருக்கு, உள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறது இங்கே உங்களுக்கு காட்டும். எப்போ நம்ம ஆரம்பித்தோம், ஸோ நம்ம அகாடமி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது தேவைப்பட்டால் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். அது சைட் மேக்கர். ஸோ சைட் மேக்கர்லேயும் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பேஜஸும் காட்டுது. அதையும் நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியும். சேவ், டீஆக்டிவேட், டெலிட்டு, சேவாஸு. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுறேன். ப்ரிவியூ பார்க்குறேன். இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து ஒர்க் பண்ணுதாங்கிறத ப்ரிவியூ. நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், ஃப்ளோர் செக்கரை வச்சு செக் பண்ணணும். அதே மாதிரி இங்கே செக் பண்ணுறதுலாம் இங்கே ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா இதில் எரர்லாம் வராது. எரர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ டிஸ்பிளே ஆகும் அப்படியே. அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும், டெஸ்க்டாப்பில் தான் வேணும். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். டெஸ்க்டாப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து டிஸ்பிளே ஆகும். எல்லாம் கரெக்டாக பேஜஸ்லாம் அலைன் ஆகிட்டு ஸோ அந்த பேஜை வந்து லாகின் கொடுங்க. ஸோ நான் ஹோமுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் விட்டு வெளில வந்துட்டு ஹோமுக்கு வந்தால் நம்மளது சேவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். சைனே ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன், சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப சைன் இன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா திரும்ப சைன் இன் பண்ணால் நமக்கு சைன் ஆகிடும். ஸ்கேன்லாம் பண்ண வேணாம். ஆமாம், அதே அக்கௌண்ட்டை ஃபர்கட் பண்ணிவிட்டு ஃபர்கட் கொடுத்துட்டு திரும்ப சைன் பண்ணுங்க. சரி, திரும்ப திரும்ப அதான் வருது.
ஓகே, திரும்ப திரும்ப சைன் கேட்குதுன்னா அக்கௌண்ட்டை வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப சைன் பண்ணலாம். ஃபுல்லாகவே இதுலேருந்தே சைன் அவுட் பண்ணிவிட்டு இதே க்ளோஸ் இதே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டேபையே மறுபடியும் ஒரு புதுசாக ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொடுத்தா ஆகலையா? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பவர் ஆப்ஸ் ஃப்ரீ ட்ரையல் இது எப்போ வராது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரிவியூ வரும் 3 தடவைக்கு மேலே தான் வராது. 3 கிரியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ மறுபடியும் பவர் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு பவர் பேஜை ஓப்பன் பண்ணினா நம்ம கிரியேட் பண்ணது சேவில் தான் இருக்கும். சேவில் தான் இருக்கும். திரும்ப கூட வரல. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கான்றது செக் பண்ணிப்போம். இன்டர்நெட் ஸ்பீடாக தான் இருக்குது. பிரச்சனை போர்ட்டலுக்குள்ளே தான். ஸோ இப்போ மறுபடியும் நான் ப்ரிவியூ பார்க்குறேன். ஒன் ஆர் 2 டைம்ஸ் பண்ணால் தான் வரும். செக் பண்ணுவோம். இல்லை ஒருவேளை நமக்கு இந்த ப்ரிவியூ ஆப்ஷனை கூட எடுத்துருக்கலாம், பர்மிஷன் எடுத்துருக்கலாம், ப்ரிவியூ பார்க்க முடியாமல். அப்படியே அப்படியே நம்ம பண்ணதான் உண்டு. பார்ப்போம், ஒர்க் ஆகுது, வரும்னு நம்புவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரல. ஸோ ப்ரீவியூ ஆப்ஷன் வரல. ஸோ நம்ம இதையே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்க வேண்டியதான். அது ப்ரீவியூ ஆப்ஷன் வரல. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஃபுல்லாகவே வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பவர் பேஜை வச்சு ஒரு அகாடமி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்குமே க்ரியேட் ஆகிடுச்சா? சரி, ப்ரீவியூ ஆப்ஷன் தான் வரல. ஸோ மற்றபடி நம்ம பார்த்தாச்சு. ப்ரீவியூ வரணும். இப்போது என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ டிஃபால்ட்டில் இல்லை.
டிஃபால்ட்டில் அந்த இதுவே காட்டல பண்ணல. சரி, நோ ப்ராப்ளம். நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட் போவோம். ஸோ ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட் போயிட்டு ஸோ அதில் நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஒரு சிம்பிளாக டெம்ப்ளேட்டை வச்சு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். இதோட இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த டெம்ப்ளேட் வச்சு